தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே, தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே, தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் அதை கேட்கட்டும். கிறிஸ்துவும் அவருடைய மணவாட்டியும் இங்கு சிறிது காலத்திற்கு பிரிந்து செல்கிறார்கள். மணவாட்டி இந்த பூமியில் உள்ள திராட்சை தோட்டத்தில் சிறிது காலம் தங்கியிருந்து அதை காவல் காக்க வேண்டும். அந்த தோட்டத்தில் அவளுக்கென்று ஒரு வேலை நியமிக்கப்பட்டிருக்கிறது. மணவாட்டி தன்னுடைய பொறுப்பை கவனமாய் நிறைவேற்ற வேண்டும். மணவாளனோ பரலோகத்திற்கு போய் அங்கு தம்முடைய ஊழியத்தை செய்ய போகிறார். அவர் பிதாவின் சமூகத்திலே தம்முடைய மணவாட்டிக்காக பரிந்து பேசப் போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பிரபஞ்சத்தில் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்யும்போது கிறிஸ்துவானவர் தம்முடைய பிதாவின் சமூகத்திலே நமக்காக பரிந்து பேசும் ஊழியத்தை செய்கிறார். மணவாளன் தன்னுடைய மணவாட்டியின் சத்தத்தை அடிக்கடி கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். இப்போது மணவாட்டி திராட்சை தோட்டத்தில் இருக்கிறாள். மணவாளன் அவளை கூப்பிடும்போது தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே என்று கூப்பிடுகிறார். மணவாட்டி தோட்டத்திலே திராட்சை செடிகளை பராமரிக்கிறாள். விசுவாசிகளாகிய நாம் இப்போது இந்த பூமிக்குரிய தோட்டத்தில் வாசம் பண்ணுகிறோம். இங்கு வாசம் பண்ணுகிற நாம் காலம் நிறைவேறும்போது பரதேசிலே வாசம் பண்ணுவோம். இந்த பூமியில் இருப்பது சாலமோனுடைய திராட்சை தோட்டம். இதில் கர்த்தருடைய நியமங்களை ஆசரிக்கிறோம். விசுவாசிகளின் ஐக்கியம் ஒரு திராட்சை தோட்டத்தை போல இருக்கிறது. சபையில் உள்ள விசுவாசிகள் எல்லோருமாக சேர்ந்து கர்த்தரை துதிக்கிறார்கள். தம்முடைய பிள்ளைகள் ஏறெடுக்கிற துதிகளின் சத்தத்தையும் ஸ்தோத்திர கீதங்களையும் கேட்க வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் அதை கேட்கட்டும் என்று மணவாளன் சொல்லுகிறார். பரிசுத்தவான்கள் ஐக்கியமாக இருக்க வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும் என்பது கிறிஸ்துவின் பிரமாணம். நாம் ஒருவருக்கொருவர் அனுதினமும் புத்தி சொல்லி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி பெற வேண்டும். சபையின் சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். சபையின் சத்தமும் கிறிஸ்துவின் சத்தமும் ஒன்றாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தையை சபை நிறைவேற்ற வேண்டும். விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். அதே வேளையில் நாம் கர்த்தரோடும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். கர்த்தரோடு ஐக்கியமாய் இருப்பதையும் ஜெபிப்பதையும் அவரை துதிப்பதையும் அசட்டை பண்ணிவிடக்கூடாது. தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் கர்த்தரை துதிப்பதை மற்ற விசுவாசிகள் கேட்கிறார்கள். நம்முடைய துதியின் சத்தத்தை மற்ற விசுவாசிகள் ஆர்வமாய் கேட்கும்போது நம்முடைய கர்த்தரும் அந்த சத்தத்தை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். நானும் அதை கேட்கட்டும் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஜெபத்தின் விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்க வேண்டும். நாம் போராடி ஜெபிப்பதையும் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்பதையும் கர்த்தர் பார்க்க வேண்டும். கர்த்தர் கேட்க வேண்டும். சாலமோனுடைய அரமனையில் சூலமித்திக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் சூலமித்தியின் சகோதரரோடு அவளுக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் சீயோனின் குமாரத்திகளோடு அவளுக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் சூலமித்தியின் நேசர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் இதற்கு முன்பே அதை கேள்விப்பட்டிருப்பார். ஆனாலும் மறுபடியும் அதை கேட்டு சூலமித்தியை பாராட்ட விரும்புகிறார்.